டிஎம்கேயில் உள்ள கூட்டணிலாம் அவங்க அதை விட்டு விலக போவதாக தெரியல. தொடர்ந்து அதில் பயணிக்கக்கூடியவங்களாக தான் இருக்காங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஏடிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேகம் எழுது. ஏடிஎம்கேயோடு தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி இவங்கெல்லாம் ஒன்று சேருவாங்களா, அல்லது தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக இவங்கெல்லாம் விஜயோடு போய் சேர போகிறாங்களா என்கிற ஒரு கருத்து ஒன்று நிலவுது. இப்படி நிலவுற சமயத்தில் டிஎம்கே வலுவாக இருக்குது. இதே கூட்டணி வந்தால் டிஎம்கே வெற்றி பெறுறதுல யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. அதே சமயம் ஏடிஎம்கேயோட அமமுக, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாக்கா எதிர்க்கட்சியாக ஏடிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது டிவிகே, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக இவங்க ஒன்று சேர்ந்தாக்கா டிவிகே எதிர்க்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏடிஎம்கேயோடு அமமுக போகிறாங்களா என்னான்ட்டு தெரியல. ஏன்னாக்கா அவங்க எடப்பாடி தலைமை ஏற்றுக்கிட்டு அவங்க கூட்டணியில் போய் சேர மாட்டேங்கிறாரு டிடிவி. அல்லது பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் விஜய் போய் சேர மாட்டேன்ட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இதில் தனியாக வேற சீமான் நிற்கிறாங்க. இப்படி நிற்கும் போது சீமானுக்கு இன்னும் வலு குறைய தான் செய்யும். ஏண்டா ஒரு கூட்டணியோடு இருந்தாக்கா ஒரு குறிப்பிட்ட ஓட்டு சதவீதம் கிடைக்கும். இவர் தனியாக நிற்கும் போது ஓட்டு அங்கங்கே பிரிஞ்சு இவருக்கு இன்னும் வலு குறையிற மாதிரி இருக்குது. நம்முடைய கருத்து கணிப்பு இது. பொதுமக்களாக ஒருத்தவங்களை சிந்திக்கிற கருத்து இது. மீடியாக்கள் கருத்தோ அல்லது அரசியல்வாதி கருத்தோ இல்லை. பொதுவாக ஒரு பொதுமக்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். டிஎம்கே அலைன்ஸ் அது வலுவாக இருக்குது, ஏடிஎம்கே அலைன்ஸு வலு இல்லாமல் இருக்குது. அப்போது டிவிக்கே புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பெண்களுடைய ஓட்டு, இளைஞர் ஓட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதுன்னு தெரியல. இந்த 2026 தேர்தலில் தான் டிவிக்கேயோட ஓட்டு சதவீதமே தெரியும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தேமுதிகவாகட்டும் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியாகட்டும் இல்லை அமமுகவாகட்டும் இவங்கெல்லாம் டிவிகே தலைமையை ஏற்று அவங்க பின்னாடி போவாங்களாங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. அதே சமயத்தில் ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணியில் இவங்கெல்லாம் போய் சேருவாங்களாங்களும் ஒரு சந்தேகம் இருக்குது.